ஆனா யாராக இருந்தாலும் ஆசிரியரிடம் படித்துத்தான் அந்த அதிகாரத்துக்கு வர முடியுமே தவிர வேற எதன் மூலம் வர முடியாது. எங்களை ஒடுக்க வேண்டும், எங்களை நசுக்க வேண்டும் என்று எண்ணி பார்க்காதீர்கள். நீங்கள் இன்றைக்கு காக்கி சட்டை போட்டு அதிகாரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் எங்களை போன்ற ஆசிரியர்கள் வழிநடத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த நன்றி உணர்வோடு ஒரு மணி நேரம் எங்களுக்கு அவகாசம் தாருங்கள். வேற எதையும் நான் உங்களிடம் கேட்கவில்லை. இன்றைக்கு தமிழ்நாடு அரசு எத்தனையோ திட்டங்களை அரசு கல்லூரிகளை நடைமுறைப்படுத்துகிறது. நான் முதல்வன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது, தமிழ் புதல்வன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது, புதுவை பெண் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது. அத்தனை திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தும் திட்டத்தை தமிழக அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு மகத்தான பேராசிரியர்கள் தான் கௌரவ பேராசிரியர்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனாயிரம் பேர் இன்றைக்கு அரசு கல்லூரியிலே பேராசிரியர் பணியாற்றுகிறார்கள். அதை யோசித்து பாருங்கள். ஏறக்குறைய 167 கல்லூரியை வைத்துக் கொள்வோம். 167 கல்லூரிகளே 60 ஒரு வகுப்புக்கு 60 மாணவர் விகிதம் வைத்தாலே ஏறக்குறைய 4,92,000 பேர் தான் வரும். ஒரு வாத்தியாருக்கு 60 மாணவர் என்று வைத்துக் கொண்டால் ஏறக்குறைய ஒரு கல்லூரிக்கு 3000 மாணவர்கள் வைத்துக் கொண்டால், மாணவிகளை வைத்துக் கொண்டால் 5 லட்சம் பேர் தான். இந்த 5 லட்சம் அரசு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வகுப்படுத்தக்கூடிய ஒட்டுமொத்த பேராசிரியரும் கௌரவ உரிமையாளர் தான். நிரந்தர பேராசிரியர்கள் கிடையாது. ஒரு துறை இருக்குது என்றால் ஒருவரோ 2 பேர் தான் இருக்கிறார்கள். மீறி 10 பேர் 12 பேர் இருக்கக்கூடியவர்கள் கௌரவ விரிவுரையாளர்கள் தான், கெஸ்ட் லெக்சர் தான். இவர்கள் தான் அரசுக்காக பாடுபடுகிறார்கள். நீங்கள் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் அரசுக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கௌரவ உரிமையாளர் என்பதை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சட்டக்கல்லூரியிலே ஊதியம் என்பதை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏறக்குறைய 2019 இருந்து இன்று வரை 20,000 இருந்தவர்களை 30,000 மாற்றியது இந்த அரசு. ஆனால் அதே வேளையிலே அரசு கல்லூரியிலே பணியாற்றக்கூடிய கௌரவ உரிமையாளருக்கு விட்டு ஏன் ஓரவில்லை? நாங்கள் என்ன செய்தோம்? நாங்களும் படித்துத்தானே இந்த அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்களும் படித்துத்தானே இந்த வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டக்கல்லூரியிலே பணியாற்றக்கூடிய ஒரு கௌரவ உரிமையாளருக்கு ஒரு சம்பளம், அதே நேரத்தில் அரசு கல்லூரியிலே வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு சம்பளம். இது எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? இது டிஸ்பாரிட்டியா தெரியவில்லையா? இது பார்சியாலிட்டியா தெரியவில்லையா? இதை தமிழ்நாடு அரசை பார்த்து கேட்கிறோம். ஏன் சமூக நீதி என்றால் எல்லாத்துக்கும் ஈக்குவல் பே வழங்க வேண்டியதானே? ஒரு கல்லூரியில பணியாற்றியவருக்கு ஒரு சம்பளமும் இன்னொரு கல்லூரியில பணியாற்றுவதற்கு இன்னொரு சம்பளம் என்பது எந்த விதத்தில் நியாயம்? இதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் தயவு செய்து எப்படி அவர்களுக்கு வழங்கினீர்களோ 2019 அறிவுரை வழங்க வேண்டும். இதை செய்ய முடியும் தமிழக அரசு. புதுவை பெண் திட்டத்திற்கு மாணவர்களுக்கு மாணவியர்களுக்கு மாதம் 1000 வழங்குகிறது. தமிழ் புதல் திட்டத்திற்கு மாதம் 1000 வழங்குகிறது. ஏன் இந்த கௌரவ உரிமையாளர் ஏறக்குறைய 7,074 பேருக்கு நீங்கள் ஏன் சம்பளத்தை யுஜிசி நிர்ணயம் செய்த 57,500 வழங்க கூடாது? இது உங்களால் செய்ய முடியாதா? இது செய்து காட்ட முடியாதா? சமூக நீதி அரசானே. இந்த இடத்துல தலைவர் கலைஞரை பற்றி ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். தலைவர் கலைஞர் இந்த மண்ணிலே முதலமைச்சராக இருந்தபோது அப்போது டெம்பரரி ஸ்டாஃபாக ஜூனியர் அசிஸ்டன்ட், ஓஏ இப்படி தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றினார்கள். அப்போது டிஎன்பிசி எக்ஸாம் வந்தது. அப்போது தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன செய்யார் என்றால் டெம்பரரியா இருக்கக்கூடிய அத்தனை பணியாளர்களுக்கும் உள்ளுக்கு அவரே ஒரு பரீட்சை வைத்து அத்தனை பேரையும் பணிநிரந்தரம் செய்த ஒரு மகத்தான தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். அதையே கௌரவ உரிமையாளருக்கு செய்யக்கூடாது. தளபதி ஸ்டாலின் அவர்களை, மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களை அதை செய்ய முடிந்த தலைவர் கலைஞரால் இதையே உங்களால் செய்ய முடியாது. எங்களுக்கு ஏன் டிஆர்பி கொண்டு வர வேண்டும்? அத்தனை பேருக்கும் நீங்களே ஒரு பரீட்சையை நடத்தி அத்தனை பேரையும் ஏன் பணிநிரந்தரம் செய்யக்கூடாது? அதற்கு சட்டம் நீங்கள் ஏற்றக்கூடாதா? சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றக்கூடாதா? ஏதோ 7,074 கௌரவ உரிமை என்று எண்ணிவிடாதீர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலும் அதிகாரத்தில் இருக்கார் என்றால் கௌரவ விருதாளர்கள் காரணம் என்பதை தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் இந்த மாற்றம் நிகழும். ஆனால் தமிழ்நாட்டிலே எத்தனையோ பிரச்சனை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசு கௌரவ விருதாளர்களை இன்னும் ஏராளமாக தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல் இன்றைக்கு மகப்பேறு விடுப்பு கேட்கிறோம். மகப்பேறு விடுப்பு என்பது அரசு ஊழியர்களுக்கு, ஊழியராக இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும் இருக்கிறது. நாங்களும் அரசு கல்லூரியிலே பணியாற்றுகிறோம், நாங்களும் தனியார் கல்லூரியிலே பணியாற்றுகிறோமா? இல்ல வேற என்ன
தமிழ்நாட்டிலிருந்து பணியாற்றுகிறோமா? இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரியை கௌரவ பணியாற்றுகிறோம். மகப்பேறு விடுப்பு என்பது எப்படி இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டது? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய போது பெண்கள் அரசு ஊழியராக வருகிறார்கள். அவர்கள் அரசு ஊழியராக வருகிற பொழுது குழந்தை பெறுவதற்கு முன்பு 3 மாதமும் குழந்தை பெற்ற பின்பு 3 மாதமும் அரசே விடுமுறை வழங்க வேண்டும், அவர்களுக்கு அரசே ஊதியம் வழங்க வேண்டும் என்ற சட்டத்தை இயற்றியவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஏன் அந்த சட்டத்தை இங்க இருக்கக்கூடிய கௌரவ உரிமையாக பணியாற்றக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுக்கு நீங்க ஏன் நடைமுறைப்படுத்த கூடாது? வேற எதுவும் நாங்கள் கேட்கவில்லையே. மகப்பேறு விடுப்பு தர வேண்டும். இது இந்த அரசு ஊழியர்களுக்கு இருக்கக்கூடிய என்ன சட்டங்கள் இருக்கிறதோ அந்த அடிப்படையை பேறு காலம் என்பது மிக சாதாரண விஷயம் அல்ல. ஒரு பிறப்பு என்பது மறுபிறப்பு தான் பேறு காலம். அந்த பேறு காலத்திலே அரசே விடுமுறை வழங்க வேண்டும், ஊதியம் வழங்க வேண்டும். இன்னைக்கு ரஷ்யாவிலே சொல்லுகிறார், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய புடின் ஒரு அறிக்கை விட்டார், நீங்கள் எல்லாம் பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுங்கள், உங்களுக்கு பல்வேறு சலுகைகளை செய்கிறோம் என்று புடின் சொல்லுகிறார். இப்படி அடுத்த சந்ததியை உருவாக்கக்கூடிய தாய்மார்களுக்கு ஏன் நீங்கள் மகப்பேறு விடுப்பு தரக்கூடாது? சமூக நீதி அரசுதானே புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்ததை போல ஏன் மகப்பேறு விடுப்பு கௌரவ விருதுகள் நீங்கள் தரக்கூடாது? இதை நடைமுறைப்படுத்துவார் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் செய்வார். தலைவர் கலைஞர் எப்படி டெம்பரவரியான ஸ்டாப்ப நிரந்தரப்படியாக மாற்றினாரோ அதை போல நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை நடைமுறைப்படுத்துவார் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த இடத்துல கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வைக்கிறோம். இது எங்களுடைய டிமாண்ட் அல்ல. இட் இஸ் நாட் a demand. It's our humble request for Honorable Chief Minister